ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க காரணிப்படுத்தல மூறுப்பு இரண்டாம் படி கோவைகளை எப்படி காரணிப்படுத்துறது என்பது தொடர்பாக பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு 4 அல்லது 5 வீடியோ கிளிப்ஸ் வரும். முதலாவது பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 12. இதுல 3 உறுப்புகள் இருக்கு. இங்க எக்ஸினுடைய அதிகூடிய அடுக்கு 2 என்பதால இதை நாங்க சொல்லுவோம் இரண்டாம் படி மூவுறுப்பு கோவை. இதை காரணிப்படுத்தும் போது முதலாவது நீங்க பார்க்கணும், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் எவ்வளவு. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம்னு சொல்றது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற நம்பர் 1 இருக்குது. அந்த 1 நாங்க போட மாட்டோம். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1. இதை சொல்றது மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்பு சக 12. அப்ப இந்த 2 உறுப்புகளையும் முதல்ல பெருக்கி எழுதுவோம். அப்ப 1 சக 12ஆல பெருக்கினால் எங்களுக்கு கிடைக்கிறது சக 12. இப்ப நாங்க 2 கண்டிஷனுக்கு கீழே இந்த நடு உறுப்பை 2 உறுப்புகளா பிரிச்சு எழுத போறோம். 2 கண்டிஷனுக்கு கீழே எழுதுவோம். அந்த 2 கண்டிஷனும் என்னன்னா, முதலாவது கண்டிஷன் இந்த பெருக்கினால் 2 நம்பரை பெருக்கினால் 12 வார மாதிரி நம்பரை எடுக்கிறது. அப்ப அதை நான் ஒருக்கா சைட்ல எழுதுறேன். 2 நம்பர்களை பெருக்கினால் 12 வரணும். அப்ப உங்களுக்கு தெரியும், 1ஐயும் 12ஐயும் பெருக்கினால் 12, 2ஐயும் 6ஐயும் பெருக்கினால் 12, 3ஐயும் 4ஐயும் பெருக்கினால் 12. அடுத்தது 12க்கு முன்னால இருக்கிற குறி பிளஸ். நேர்குறி இருக்கிறதுனால இந்த 2 நம்பர்களையும் கூட்டி பார்க்கணும். அப்படி அந்த 2 நம்பரையும் கூட்டும் போது இந்த நடு உறுப்பாகிய எக்ஸினுடைய குணகம் 7 கிடைக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும், 4ஐயும் 3ஐயும் கூட்டினாதான் 7 கிடைக்கும். அப்ப 3ஓட 4 கூட்டினால் 7, 3ஓட 4 பெருக்கினால் 12. என்ன 7 கிடைக்கணும்னு சொன்னா நேர் 7. அப்ப 3ஓட 4 கூட்டி நேர் 7 வரணும்னா இந்த 2 நம்பருக்கும் குறி எப்படி அமையணும்னா கூட்டலா இருக்கணும், அதாவது நேர்குறியா இருக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும், ஒரே குறிகள் இருந்தா கூட்டணும், அதே குறிய போடணும். அப்ப எங்களுக்கு பாருங்க, சக 3 சக 4, ஆகவே விட வந்து என்னது சக 7. இல்லாட்டி நேர் 3 நேர் 4 நேர் 7, பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 7 அப்படி போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த 2 கண்டிஷனும் சரியா இருந்தால் இப்ப நாங்க நேரடியாக காரணிகள் எழுதலாம். ஏன்னா O level எக்ஸாம்க்கு எங்களுக்கு தேவை 2 மார்க்ஸ். அதை எடுக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். இந்த 2 நம்பரையும் பயன்படுத்தி காரணிகளை நேரடியா எழுதுவோம். அப்ப முதலாவது காரணி எக்ஸ் சக 3, அடுத்த காரணி எக்ஸ் சக 4.